சாரி மன்னிச்சிருக்க, அவசரம் வர விடல. எங்கேயோ பார்த்துருக்கேன் உங்களை நானு. தலை எங்கேயோ பார்த்துருக்கேன் சார் நான் நிச்சயமா. திருப்பதியில பார்த்துருக்கேன். வரேன் சார். அதான் இந்த வண்டி தான் கொண்டா. வச்சுக்க. என்ன சார் 1 ரூபா கொடுக்குறேன். இன்னும் நீ தூக்கிட்டு வந்து எவ்வளவு கொடுப்பாங்க? கொஞ்சம் பார்த்து கொடு சார். பார்த்துட்டேன். நல்ல ரோடு தான் வச்சுக்க. நான் யாரு விளையாடுறியா நீ? 1 ரூபா துட்ட கொடுக்குறியா நீ? ஏன் வச்சுக்க சார். சரி கொடு. தேங்க்ஸ் சார். சார் சார் என்ன சார் ஏதோ கொஞ்சம் சேர்த்து கொடுப்பேன்னு பார்த்தா ஏதோ கோச்சுக்கிட்ட அதையே கொண்டு போறியா? குண்டாயா பாத்தீங்களா சார்? பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பாத்தீங்களா நீங்க சார் இதெல்லாம் பாக்குறீங்க? நான் போர்ட்டோட சண்டை போடோடு கூட ஆடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க யாரு? சாவுகிறாங்க. போர்ட்டர் உன்னோட தேவலை போல இருக்கா? யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். The Nilagiri Express will be leaving from platform number 6 within few minutes. Nilagiri Express 6வது நம்பர் பிளாட்ஃபார்மில் இருந்து இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். மாமா என்னப்பா? ஒண்ணுமில்ல, ராமபுத்திரம் மில் ஓனர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் இல்ல? ஆமா. நேர்ல போய் பார்க்க வேண்டிய லிஸ்ட்ல இருந்து அவர் பேர் விட்டு போயிருக்கு. அவரு சொல்ல வேண்டாம்? அடே நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தினப்பா. நாளைக்கு போய் முதல்ல அவரை கூப்பிடு. நானும் ஊருக்கு போன உடனே அவரோட ட்ரங்க்ல பேசுறேன். சரி மாமா. பார்த்தது யாரு? நான் தான். இந்த கம்பார்ட்மெண்ட்ல பிரயாணம் செய்த ஒரு பேசஞ்சர் அரக்கோணத்துல வண்டியை தவற விட்டுட்டதாகவும் அவருடைய லக்கேஜ் இங்கிருந்து இறக்கி வைக்கும்படி அரக்கோணம் எஸ்எம் எனக்கு போன் பண்ணார். அதை எடுக்க உள்ள வந்து அப்பதான் இந்த கொலையை பார்த்தேன். தவற விட்ட அந்த பேசஞ்சர் அரக்கோணத்தில் தானே இருக்கான்? ஆமா. அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உடனே அரக்கோணம் தகவல் கொடுத்து அனுப்பி அவன் எங்கேயும் தப்பி போகாம அடுத்த வண்டியில போலீஸ் பாதுகாப்போடு அவனை இங்க வர வைக்க சொல்லுது. ஹலோ அரக்கோணா. இருக்காரு. அப்படியா? சரி சரி, அவரை நான் பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறேன். பெஞ்சு மேல உட்காந்துருக்கான் பச்சா ஒரு ஆளு. அவனை ஃபாலோ பண்ணி காட்பாடி அனுப்பி வைக்கணும். ஜாக்கிரதை. எங்க இருக்குது? சார் ஒரு டீ கொடுங்க.
என்னாச்சு? ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரர் என்னையே துரத்துக்கிட்டு இருக்க. எதுக்குன்னு தெரியல. இத்தனைக்கு நான் தான் பொட்டி முடிக்கலாம் கோட்டை விட்டு முடிக்கிறேன். அந்த போலீஸ்காரர் என்னோட என்னைய துரத்துறாரு. பார்த்தேன், நைஸா தபாச்சிட்டு வண்டியில நான் ஏறிட்டேன். இப்ப அவர் முடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. நீலகிரி எக்ஸ்பிரஸ் தவற விட்டேன் சார். என் பெட்டி முடிக்கலாம் பத்திரமா இருக்கேன் சார். நீதான் வண்டியை தவற விட்டாரா? எல்லாம் பத்திரமா இருக்கு. இங்க இருக்கிற கூட பொட்டி எல்லாம் கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. நல்லா பாத்தியா? பாத்துட்டேன். இத பாத்தியா? என்ன சார் அவனை விட்டுட்டீங்க? That's all right. I think he's an innocent fellow. அவன் ஒரு அப்பாவின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேஸ் விஷயமா இவனுடைய உதவி நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. கொலைகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்தின் கையில ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. சரி சரி, என்ன வேணாலும் கேட்டு போங்க. சுருக்கமா சொன்ன போலீஸ் ஆபீசர்களுக்கு இருதயமே கிடையாது. மிஸ்டர் பூபதி, நீங்க பேசுறது அவன் எப்பவுமே இப்படிதாங்க மலட்டு குணம் படைச்சவன். இப்படி சொல்லி சொல்லித்தானே மகாலட்சுமி வேற ஒரு மாப்பிளை பாத்தீங்க. அக்கா, நான் முரடன் தான், ஆனா அயோக்கியம் இல்லை. வேற ஒருத்தரா இருந்தா தனக்கு சேர வேண்டிய முறப்பெண்ணும் இன்னொருத்தர் மனைவியாக போறத பார்த்துட்டு சும்மா இருப்பானா? மிஸ்டர் பூபதி, கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஏமா, மிஸ்டர் சபாபதி மெட்ராஸ்க்கு நகை வாங்க போனாரு, அது இந்த பெண்ணுக்காக தானே? ஆமாங்க, அவர் கல்யாணத்தை எவ்வளவோ சிறப்பா நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு பிசினஸ் செய்யல யாராவது விரோதிங்க உண்டா? அப்படி யாரும் இல்லைங்க. அவருக்கு வேண்டாதவங்களே கிடையாது. குடும்பத்துல பிடிக்காதவங்க? நான் ஒருத்தன் தான் அவருக்கு பிடிக்காதவன். அதனால நான் தான் இந்த கொலை செய்திருப்பேன் நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் அப்படி சொல்லலையே. எந்த ஒரு சின்ன சந்தேகத்தையும் அவ்வளவு சுலபமா நாங்க விட்டுற முடியாது. மிஸ்டர் பூபதி, there is no point in getting angry with me and we know how to deal with angry people. ஆமா, நாங்க கொடுத்த சிரமத்துக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அவசியம் ஏற்பட்டா நான் மறுபடியும் வரேன். வரட்டுமா? நான் வரட்டுமா? டிக்கெட் இல்ல ஆகுது. யார் நீங்க? சார், பயமா இல்ல? இங்க கலாவதி என்ன? நான் தான் கலாவதி. நாங்க இந்த மெட்ராஸ்ல இருக்கிற கலாவதி பாக்குறதுக்காக வந்தோம். அப்படி இங்க யாரும் இல்லைங்க. ஏன் பேர் தான் கலாவதி. அப்ப இவங்களே பிடிச்சிட்டு போயிடலாம் சார்? பேசாம இருக்க மாட்டேன். மன்னிக்கணும், நாங்க வேற கலாவதியை தேடிட்டு வந்தோம். எஸ்கியூஸ் மீ.
கூட பரவாயில்ல, சுமாரா பாண்டிங்க நீங்க. நான் வரேங்க. போயிட்டு வாங்க. சார், என்ன சார் இது? அந்த பொண்ணு இப்படி ஏமாத்திருச்சு. ராவணன், இன்னும் 2 நாள்ல நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கோம். அதுக்குள்ள நீ கான்டாக்ட் பண்ணோம்னாக்க இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணு. சார், 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 அந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, பிடிக்கல? வேண்டாம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன். எழுதிக்கிறோம். இல்லைங்க சார், நீங்க சாப்பிட பண்ணுங்க. பம்பரம், காரு, ரிப்பனு, சாக்லேட்டு, பட்டம். ஹலோ, ஆமா, என்னப்பா, எங்க இருந்து பேசுற? என்ன விஷயம்? அப்படியா? எங்க இருக்கா? ஆல்ரைட், நான் இப்ப வரேன், அங்கே இரு. என்னப்பா யாரையுமே காணோம்? இதே ரூம் தான் சார், நான் நல்லா பார்த்தனே. கமா. எட்டாம் நம்பர் ரூம் பொண்ணுங்க காலி பண்ணிட்டாங்க சார். மெட்ராஸ் போறதுக்காக இப்பதான் ஸ்டேஷன் போயிருக்காங்க. தேங்க்ஸ். என்ன கேஸ் சார் நீங்க? பொம்பளை போட்டு விட்டீங்கன்னு பார்த்தா ரயிலையும் போட்டு விட்டீங்க. திருப்பூர்ல போய் பிடிப்போம். நம்ம போல திருப்பூரே இருக்காது. இந்த பொம்பளை கிடைக்க மாட்டேன் சார். அவர் இந்த ட்ரெயின்லயே வரலன்னு நான் நினைக்கிறேன் சார். டோன்ட் வரி. இத பாரு, ரிசர்வேஷன் டிக்கெட் இருந்து அவ அட்ரஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மெட்ராஸுக்கு போன உடனே டி நகர் லேடிஸ் கிளப்ல அவளை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி போறது மெட்ராஸ்? டிக்கெட் வாங்கினீங்களா? என்கிட்ட பாஸ் இருக்கு. எனக்கு பயப்படாத, என் கூட வரும்போது நீ தாராளமா வரலாம். ஓகேயா? நீங்க செய்து ஏதாவது நல்லா இருக்குதா? ரோட்ல போயிட்டு இருந்தேன், இதை பிடிச்சி ரயில்ல போட்டீங்க. கையில வேற ட்ரெஸ் கிடையாது, ஒரு கம்பெனி காசு கிடையாது. என்னதான் செய்வேன்னு நினைச்சீங்க? நீங்க வந்து பொம்பளை தொலைச்சு சொல்றீங்க. எங்க வீடு வாசல் கிடையாது இருந்துச்சுங்களா? இந்த விளையாடுறீங்களா? இது தேவையான கேட்க. நீ ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசிட்டு இருக்க, மரியாதையா பேசு. என்ன சார் நீங்க என்ன கோச்சிக்கிட்டீங்க? நான் என்ன சார் சொன்னேன்? மெட்ராஸ் போன உடனே லேடிஸ் கிளப்ல போய் அந்த பொம்பளை கண்டுபிடிச்சிடலாம் சார். என்ன சார் நீங்க? பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து என்ன 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுல ஒருத்தன் என்ன நல்லா தெரிஞ்சவன், அருக்கோண கேஸ். அந்த 2 பேர்ல ஒருத்தன் சிஐடி ஆபீசர் மாதிரி இருக்கான். நான் அவங்களுக்கு தெரியாம ஏரோட்லயே இறங்கிட்டேன். அடுத்த வண்டியில வரேன்.